மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம தலையிடும் பொழுது நாம் செய்யறது சரியா தவறான அந்த விஷயங்களை தெரிந்தவரிடம் ஆராய்ந்து பின் இறங்குவது நல்லது. அதனால் முன்பின் தெரியாத விஷயங்களில் இறங்க வேண்டாம். தெரிந்த விஷயங்களில் நீங்கள் இறங்கி நீங்கள் செயல்படும் பொழுது எதிர்பார்த்த நன்மைகளும் லாபங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் நிச்சயமாக உதவிகரமாக இருப்பார்கள். மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, சில புதிய விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க. இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இல்லை இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நிலம் வாங்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அவர்களுடைய நிலையும் தன்மையும் பொறுத்தது. அப்போது அந்த பேச்சுக்களில் ஒரு உற்சாகம் பொங்கும். வரக்கூடிய நாட்கள் பிரகாசமானதாக இருக்கும் என்ற ஒரு உணர்வு ஏற்படும். அது ஒரு விதத்தில் நல்லது தான். அது போன்ற ஒரு நிகழ்வுகளை கொண்ட தினமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையில் உங்களுக்கு சிறப்பான பணியாற்றுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய புகழ் சேரக்கூடிய வகையிலும் இருக்கிற ஒரு நல்ல தினமாக அமையிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதற்கான நல்ல வரன்கள் அந்த பையனுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு பையனோ நல்லபடியாக அமையக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த சுப நிகழ்வுகளுக்கான ஒரு அடிப்படை தேவைகள், ஒரு நட்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள்லாம் ஏற்படும். மொத்தத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நல்ல தன்மை இருக்கும். மன நிறைவை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம்னு வரதில் முக்கியமான பிரச்சனை என்ன வரும்னா, உங்களுக்கு மனசில் குழப்பங்களும் ஒரு ப்ரெஷர் அப்படிம்பாங்க. என்ன செய்ய போகிறோம், ஏதோ டென்ஷனாக இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறேன், இந்த மாதிரியான ஒரு டென்ஷன் மனசில் வரக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ மனசை அமைதியாக வைக்கணும் அப்படின்னா தெய்வத்துடைய நாமாவை சொல்லணும், மெடிடேட் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது நம்ம மனம் அமைதி பெறும். தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்து இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் சரியான முறையில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அதனால் மனக்கலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழிலில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு நல்ல அறிகுறிகள் தோன்றும். பல நாட்களாக தடைகளாக இருந்ததோ, இல்லை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சமாச்சாரம் டிலே ஆகிட்டுருக்கலாம், தாமதித்து கொண்டிருக்கலாம், அது உங்கள் கைக்கு சேருவதற்கான ஒரு நல்ல வழிமுறைகளை திறந்து தரக்கூடிய ஒரு தினம்னு எடுத்துக்கலாம். அதனால் எடுத்த காரியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, தடைகளை நீக்கக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். புதிதாக ஏதாவது ஒன்று தொடங்கணும்னு நினச்சாலும் அது தொடங்குவதற்கான வாய்ப்பு, அதில் நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு நிலையும் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவரே உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். செல்வ நிலை நல்லா இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். ரொம்ப ஒரு சிறப்பான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாதுரியமான பேச்சு, தகவல்களை கைவசம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மேதா விலாசம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த திறமையால் பெரிய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். பெரிய அளவு வெற்றிகளை ஈட்ட முடியும். அதற்கான ஒரு சரஸ்வதி கடாட்சமும் அதற்கான ஒரு தன்மையும் நிறைத்து காணப்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றத்தை, அதாவது தடைகளை நீக்கி முன்னேற்றம் பெறுவதற்கு சில வழிமுறைகள் புலப்படும். இதை எப்படி நம்ம பிரேக் பண்ண போகிறோம், இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருவோம், எப்படி நம்ம இலக்கை நாம் அடைவது இல்லை சாதிப்பது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் பொழுது அதற்கான வழிமுறைகளை திறந்து விடக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக அமைஞ்சு அதுக்கு தெய்வாதீனமாக அது அமைவதால் தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள். மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில குறுகிய பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மனசில் திடமான நம்பிக்கையும் தைரியமும் ஒளிர்விடக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். சில பணப்பிரச்சனையிலேருந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லேருந்து சில பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு சமாளிக்கக்கூடிய விதமாகவும் நம்ம எடுத்த ஒரு முடிவில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு விதமாகவும் நன்மைகள் நடைபெறக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான சில பணிகள், நல்ல லாபத்தை தரக்கூடிய சூழல்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாலும் உங்கள் குடும்பத்தாருடைய அந்த ஒரு சகவாசம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லலாம். அப்புறம் உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து அந்த வாய்ப்புகளெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இருக்கும். நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்தாரும் உங்களுடைய நிலை புரிந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியமாக வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் காண்பிக்கக்கூடிய தினமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான தினம். தொழிலில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உங்கள் மேலே சில காரியங்கள்லாம் திணிக்கப்படும். அப்படி திணிக்கப்படும் பொழுது எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரொம்ப சரியான முறையில் விளக்கம் சொல்லுங்கள். எல்லாவற்றையுமே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், இந்த அளவுக்கு நான் சிறப்பாக செய்ய முடியும் என்று. இல்லை, நீ ரொம்ப திறமைசாலி, நீ ஒன்றால் முடியாத காரியமே இல்லை சொல்லி தலையில் ஐஸ் வச்சு உங்கள் தலை கட்டிடுவாங்க. அது மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது சற்று நிதானமாக யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டும். நம்ம யாரோ புகழ்ந்து விட்டார்களே என்று எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பின்னால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க.
அதனால் உங்களுடைய தகுதி என்ன, உங்கள் நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல்கள் ஏற்படும். சில பேர் இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும். கொஞ்சம் வயசானவங்கள்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி பத்ரிநாத், கேதார்நாத் அந்த மாதிரி எல்லாம் போகணும், மானசரோவர் அப்படியெல்லாம் போகணும்னு நினச்சிடலாம். அதுக்கான ஒரு காலகட்டம், அது மாதிரியான ஒரு பயணங்களை மேற்கொள்வது, இதுக்கெல்லாம் உகந்த ஒரு காலகட்டமாக இது அமையும். மனசில் ஒரு மனதிலும் சரி உடலிலும் சரி நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஹெல்த் கண்டிஷன், ஆரோக்கியம் இதெல்லாம் துணை நிற்பதால் நல்லபடியாக நீங்கள் அது மாதிரியான ஒரு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களும் திருப்திகரமாகத்தான் இருக்கும்.